அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கண்ணியமிக்க ரமலான் மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய வகுப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த திக்ருகளை நாம் பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில திக்ருகளையும் சில செயல்பாடுகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தவற்றை நாம் காணவிருக்கிறோம். முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே நுழையும் போதும் பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் போதும் சொல்ல வேண்டிய துஆ திக்ரு என்ன என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதை நாம் பார்ப்போம். ஒருவர் பள்ளிவாசலிலே நுழையக்கூடிய நேரத்திலே அஊது பில்லாஹில் அலீம் வபி வஜ்ஹில் கரீம் வசுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஒருவர் சொல்லிக்கொண்டு பள்ளிவாசலிலே நுழைவாரையானால் அவரை பார்த்து ஷைத்தான் சொல்லுகிறான், ஹுஃபித மின்னி சாஇருல் யௌம், இன்றைய தினம் என்னிடத்தில் இருந்து அவர் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் என்று சொல்லி ஷைத்தான் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருவர் பள்ளிவாசலிலே நுழையும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்ல வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், பள்ளிவாசலுக்குள் நுழைய வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போன்று பள்ளிவாசலிலே இருந்து வெளியே வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் நுழையும் போது வெளியேறும் போது சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த பள்ளிவாசலிலே நுழையும் போது நாம் இறைவா உன்னுடைய அருள் வாயில்களை எனக்கு திறந்தருள்வாயாக என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், அந்த பள்ளிவாசலுக்குள் நுழைகிறோம். அதே போன்று பள்ளிவாசலை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்திலே இறைவா உன்னிடத்திலே உன்னுடைய அருளை உன்னுடைய சிறப்பை நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி நாம் பள்ளிவாசலில் இருந்து வெளியே வரக்கூடிய அந்த பொருளை பொதிந்த துஆவை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பிறையை காணுவார்கள் என்று சொன்னால் ஒரு துஆவை செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதாவது முதல் பிறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணும் பொழுது அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த தலைப்பிறையின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பையும் ஈமானிலே உறுதியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு சாந்தியையும் சமாதானத்தையும் மார்க்கத்திலே ஏற்படுத்த வேண்டும். உம்முடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் அல்லாஹுதான் என்பதை அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மல் ஏற்படக்கூடிய நேரத்திலும் கொட்டாவி ஏற்படக்கூடிய நேரத்திலும் எத்தகைய நிலைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களுடைய செயல்களின் மூலமாக காண கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் உதாஸ் வ யக்ரஹு தஸாஉப் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தும்மலை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், கொட்டாவியை வெறுக்கக்கூடியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஒருவர் தும்மல் ஏற்படக்கூடிய நேரத்தில் தும்மலை விட்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒருவர் சொன்னால் அதை கேட்கக்கூடிய மற்ற நபர் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று பதில் கூற வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று ஒரு மனிதருக்கு கொட்டாவி ஏற்படுகிறது என்று சொன்னால் அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்படுகிறது.
அந்த கொட்டாவி ஏற்படக்கூடிய நேரத்திலே அவனால் எந்த அளவிற்கு இயலுமோ அந்த அளவிற்கு அவன் அந்த கொட்டாவியை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒருவன் கொட்டாவியை விடக்கூடிய நேரத்திலே லஹிக மின்ஹு ஷைத்தான், ஷைத்தான் என்ன செய்கிறான், அதை கண்டு சிரிக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே கொட்டாய் வரக்கூடிய நேரத்திலே அதை அடக்குவது ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மல் வரக்கூடிய நேரத்திலே தங்களுடைய கைகளால் என்ன செய்வார்கள், தங்களுடைய வாயை பொத்திக் கொள்வார்கள், இல்லது துணியால் என்ன செய்வார்கள், வாயை பொத்திக் கொண்டு அதனுடைய சப்தத்தை குறைத்து விடுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மக்கூடிய நேரத்தில் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதற்கு மறுமொழி அவர்கள் யர்ஹம்கல்லாஹ் என்று பதில் சொல்லக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அவருக்கு பதில் கூறுவார்கள், யர்ஹமுனல்லாஹ் வ இய்யாக்கும் என்று சொல்லி என்ன செய்வார்கள், பதில் சொல்லுவார்கள். அதை தொடர்ந்து வ யக்ஃபிரு லனா வ லக்கும் என்று சொல்லியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தும்மல் இருக்கக்கூடிய நேரத்திலே, தும்மல் வரக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு இருந்திருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் தும்மல் விடக்கூடிய நேரத்திலே அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லட்டும். இந்த அல்ஹம்துலில்லாஹ்வை எவர் ஒருவர் செவியேற்கிறாரோ அவர் யர்ஹம்கல்லாஹ் என்று சொல்லட்டும். அதே போன்று இந்த யர்ஹம்கல்லாஹ் என்பதை யார் செவியேற்கிறாரோ அவர் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்லி மறுமொழி பகரட்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தும்மல் வரக்கூடிய நேரத்திலே தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொல்லவில்லை என்று சொன்னால் அவருக்கு பதில் கூற வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போன்று ஒருவர் தும்மல் ஏற்பட்டு அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, மறுமொழி பகருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல ஒருவர் தொடர்ந்து தும்மல் எடுக்கிறார், அதாவது 3 முறைக்கு அதிகமாக தும்முகிறார் என்று சொன்னால் அவருக்கு மறுமொழி பகர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் நோயின் காரணமாக அல்லது ஜலதோஷத்தின் காரணமாக அவர் என்ன செய்கிறார், தும்மக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி தும்மல் தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பெரும்பாலும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று அவர்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வரக்கூடிய நேரத்திலே தும்மல் இட்டு என்ன செய்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவார்கள். இதை செவியேற்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று பதில் கூறாமல் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று பதில் சொல்லுவார்களாம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நேர்வழியை காட்டட்டும், உங்களுடைய காரியங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீராக்கி வைக்கட்டும் என்று சொல்லக்கூடிய மொழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலாக கூறியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதில் 2 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. முஸ்லிமானவர்கள் தும்மக்கூடிய நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவர்களுக்கு யர்ஹமுக்கல்லாஹ் என்று பதில் கூற வேண்டும் என்றும், முஸ்லிம் அல்லாதவர்கள் தும்மிவிட்டு அந்த இடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்லி மறுமொழி பகர வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்ப இதை ஒரு வழிமுறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் தும்மல் ஏற்படக்கூடிய நேரத்திலும் ஒரு தும்முபவர் தம்மிடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சோதனைக்கு உள்ளான ஒரு மனிதரை பார்ப்பார்களேயானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்வினுடைய சோதனையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
அந்த மாதிரி ஒரு மனிதரை ரசூலுல்லாஹ் காணும் பொழுது சொல்லுவார்களாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாக பிஹி வஃபல்லலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃலீலா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோதனைக்குள்ளானவனை பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உனக்கு வழங்கி இருக்கின்ற சோதனையை போன்று அல்லாமல் என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சோதனையிலிருந்து பாதுகாத்திருக்கிறான். அதே போன்று மக்களுக்கு வழங்கியுள்ள அருள்கொடைகளை விடவும் அதிகமான அருள்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு வழங்கி இருக்கிறான் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தீங்கை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாப்பு அளிக்கிறான். அந்த சோதனையை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை பாதுகாக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதை கத்தக்கூடிய நேரத்திலும், கழுதை கத்தக்கூடிய சத்தத்தை செவியேற்றாலோ அல்லது சேவல் கூவக்கூடிய சத்தத்தை செவியேற்றாலோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு கட்டளையிடுகிறார்கள், ஏவுகிறார்கள், நீங்கள் கழுதை கத்தக்கூடிய சப்தத்தை கேட்டால் நீங்கள் ஷைத்தானுடைய விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று சேவல் கூவக்கூடிய சப்தத்தை நீங்கள் கேட்டால் ஐயஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாடுங்கள், உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள், சிறந்தவற்றை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் கழுதை சத்தத்தை கேட்கும் பொழுதும் சேவல் கூவக்கூடியதை நீங்கள் செவியேற்கும் பொழுதும் இத்தகைய நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்று சொன்னால் அவன் எவ்வாறு அந்த கோபத்தை தணிக்க வேண்டும், எவ்வாறு அந்த கோபத்தை தவிர்க்க வேண்டும், எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை அவன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் அவன் அந்த கோபத்தை தணிப்பதற்காக வுது செய்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நிற்கக்கூடிய நிலையிலே உங்களுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே உங்களுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் சாய்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்திலே ஷைத்தானை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இத்தகைய நடவடிக்கைகளை ஒரு முஸ்லிம் கோபம் ஏற்படக்கூடிய நேரத்திலே கடைபிடிக்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதானுடைய விஷயத்திலும், அதாவது பாங்கு சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டலும், அதே போன்று இகாமத், தொழுகைக்காக இகாமத் சொல்லப்படக்கூடிய அந்த வழிகாட்டலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் பாங்கை பிதர்ஜி வ பிகைரி தர்ஜி என்று சொல்லக்கூடிய 2 முறைகளிலே அனுமதித்து இருக்கிறார்கள். அதாவது பாங்கை முதலிலே அல்லாஹு அக்பர் என்று 4 முறை கூறுவதும், அதே போன்று பிற வாசகங்களை 4 முறை தொடர்ந்து கூறுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறாங்க. அதே போன்று அல்லாஹு அக்பர் என்று 4 முறையும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதை எல்லாம் 2 முறை கூறுவதையும் அதானிலே இருக்கக்கூடிய முறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, அனுமதித்து இருக்கிறார்கள். அதே போன்று இகாமத்தை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சொல்லி இருக்கிறார்கள், 1 சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஃபர்ஸ்டிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
ஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இரண்டாக சொல்லக்கூடியதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு முறையிலே சொல்லக்கூடியதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்காங்க. அதாவது அல்லாஹ் அக்பர் என்பதற்கு பிறகு ஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று என்ன செய்றாங்க, ஒரு முறை சொல்வதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத் காமத்திஸ் ஸலா என்பதை ஒற்றையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே என்ன செய்யல, பயன்படுத்தவில்லை. அதை 2 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகாமத்திலே சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்திலே, அதாவது பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதில் அல்லாஹ் அக்பர் என்றும் போது அதையே என்ன செய்ய வேண்டும், திருப்பி நாம் பதிலாக சொல்ல வேண்டும். இதிலே ஹய்யாலஸ் ஸலா ஹய்யாலல் ஃபலாஹ் என்று வரக்கூடிய அந்த வாசகங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அதே வார்த்தையை நாம் என்ன செய்யக்கூடாது, திருப்பி சொல்லக்கூடாது. அந்த இடத்திலே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று என்ன செய்ய வேண்டும், நாம் மறுமொழி பகர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதானுக்கு பதில் சொல்லக்கூடிய முறையாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கை செவியேற்கக்கூடிய நேரத்திலே ஒருவர் என்ன பதில் கூற வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த நேரத்திலே வ அன அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ரலீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ரசூலா என்று ஒருவர் சொல்லுவாரேயானால் அவருடைய பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நபியாக நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பொருள் பொழிந்த ஒரு துஆவாக இருக்கிறது. அதே போன்று என்னுடைய இறைவன் அல்லாஹுதான் என்பதையும் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தூதர் என்பதையும் நான் உளமாற ஏற்றுக்கொள்கிறேன் என்ற பொருள் பொதிந்த இந்த துஆவை ஒருவர் சொல்வாரையானால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று பாங்கு முடித்ததற்கு பிறகு ஒருவர் துஆ சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பணித்திருக்கிறார்கள். அந்த துஆவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹும்ம ரப்ப ஹாதி இத்தஅவதி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதன் வஸீலத வல் ஃபதீல வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற சொல்லுகிறார்கள். எவர் ஒருவர் இந்த பாங்கிற்கு பிறகு இந்த துஆவை கூறி வருகிறாரோ அவருக்கு மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த முறையிலே ஒருவர் பாங்கு சொல்லி முடித்ததும் இந்த துஆவை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையிலே துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாரோ, யார் பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாரோ அவருடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்படாது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கும் இகாமத்து தொடர்பாக இத்தகைய செய்திகளை வழிகாட்டலை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலங்களிலே என்ன திக்ருகளை எல்லாம் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தஹ்லீல் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திக்ரை சொல்லியிருக்கிறார்கள். வ தக்பீர், அதிகமாக தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோக இன்னும் என்னென்ன ஹஜ் தொடர்பான தக்பீர்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று தஹ்மீத்,
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரையும் அதிகமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இத்தகைய திக்ர்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவில் இருந்து அதிகமாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எவ்வாறு ஓதியிருக்கிறார்கள், குர்ஆனோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹிஸ்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். அதை என்ன செய்வார்கள், மிக எளிமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அதை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே அவசரப்படாமல், அதே போன்று வேகமாக ஓதாமல், அழகான முறையிலே நிறுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். அவர்கள் ஓதக்கூடியதிலே ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிக தெளிவாக உச்சரிக்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த க்ராத் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுவார்களேயானால் ஒவ்வொரு ஆயத்திலும் நிறுத்தி தனித்தனியாக என்ன செய்வார்கள், பிற அடுத்த ஆயத்தை துவங்கி ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு ஆயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நிறுத்தி ஓதக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே மத்துடைய இடங்கள் வரக்கூடிய நேரத்திலே என்ன செய்வார்கள், நீட்டி ஓதக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அர் ரஹ்மான் என்று சொல்லி என்ன செய்வார்கள், நீட்டி ஓதுவார்கள். அர் ரஹீம் என்ன செய்வார்கள், நீட்டி ஓதுவார்கள். இப்படி மத்துடைய இடங்கள் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடங்களிலே நீட்டி ஓதக்கூடிய பழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஷைத்தானிடத்திலே இருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். குர்ஆனை ஓத ஆரம்பிப்பதற்கு முன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி என்ன செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி என்று சொல்லி என்ன செய்வார்கள், பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் இறைவா உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், அவனுடைய மூச்சை விட்டும் நான் என்ன செய்கிறேன், உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், அவனுடைய அந்த காற்றை விட்டும் நான் என்ன செய்கிறேன், உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், அவன் தூறுவதை விட்டும் நான் என்ன செய்கிறேன், உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை நின்று கொண்ட நிலையிலே ஓதியிருக்கிறார்கள், அமர்ந்து ஓதியிருக்கிறார்கள், சாய்ந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறார்கள், ஒதுவோடு ஓதியிருக்கிறார்கள், ஒது இல்லாமலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுனூபாக இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது குளிப்பு கடமையான நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் குர்ஆனை ஓதுவதாக இருந்தால் அவர் அழகாக நல்ல சப்தத்தோடு க்ராத்தோடு என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லைஸ மின்னா மல்லம் யதகன்ன பில் குர்ஆன், எவன் ஒருவன் குர்ஆனை அழகான முறையில் ஓதாமல் இருக்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள், ஸய்யினுல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் அந்த சப்தங்களின் மூலமாக அழகான முறையிலே அழகான குரலிலே நீங்க என்ன செய்யுங்க, குர்ஆனை ஓதுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு வலியுறுத்துகிறார்கள்.
அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மக்கள் குர்ஆன் ஓதுவதை அதிகமாக கேட்கக்கூடியதை விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒருவர் குர்ஆனை அழகான முறையிலே ஓதுகிறார் என்று சொன்னால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அவர்கள் அமைதியாக அமர்ந்து செவியேற்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சஜ்தாவிற்குரிய வசனங்கள் வறுமையானால் அந்த இடங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த சுஜூதிலே ஒரு துஆவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வஸவ்வரஹு வஸக்க ஸம்அஹு வபஸரஹு பிஹவுலிஹி வகுவதிஹி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது சஜ்தாவுடைய வசனங்களுக்கு சஜ்தா செய்யும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஜ்தாவிற்கு செல்லும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கூறி செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் சஜ்தாவில் இருந்து எழும்போது என்ன செய்வாங்க, அல்லாஹு அக்பர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அதே போன்று சலாம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய வழிகாட்டலை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாம் குர்ஆனை அணுகக்கூடிய நேரத்தில் இத்தகைய விஷயங்களை எல்லாம் நம்முடைய கணக்கிலே கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.